கட்சிக்கு உரிமை கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை எதிர்த்து அன்புமணி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் அன்புமணி மனு தாக்கல் செய்திருக்கிறார். ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி டாக்டர் அன்புமணி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ராமதாசுக்கு 87 வயது ஆகிவிட்டது. வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் அவரால் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் இல்லை என்று இதை பயன்படுத்தி சிலர் ராமதாஸை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். பாமகவின் பெயர் சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் என குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் தொடர்பாக உத்தரவை ரத்து செய்து தன்னை பாமக தலைவராக அறிவிக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உரிமையியல் நீதிமன்றம் இந்த மனு குறித்து அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ராமதாஸினுடைய இந்த வழக்கை நிராகரிக்க கோரி ராமதாஸினுடைய மகன் அன்புமணி சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ராமதாஸுக்கு 87 வயதாகிவிட்டது. வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் அவரால் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் அவர் இல்லை என்றும் இதனை பயன்படுத்தி ராமதாஸை சிலர் தவறாக வழிநடத்துவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில தனிநபர்கள் தான் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் ராமதாஸ் தலைவர் என அறிவித்துக் கொண்டது பாமகவினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அல்ல என்றும் நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமகவில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் மட்டுமே அவரால் வழங்க முடியும் என்றும் பாமகவினுடைய பொதுக்குழுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல. பாமக உரிமை கோரி வழக்கு தொடர நிறுவனருக்கு உரிமை இல்லை என்றும் தன்னைத்தானே தலைவர் என ராமதாஸ் அறிவித்துக் கொண்டு விதிகளை திருத்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தவில்லை என்றும் ராமதாஸ் தரப்பில் அன்புமணி தரப்பில் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அன்புமணி தாக்கல் செய்த இந்த மனு குறித்து மார்ச் 11ஆம் தேதிக்குள் ராமதாஸ் தரப்பு பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.